அந்த சொத்துக்களை விற்று கட்சியை இப்போ நடத்தியிருக்கீங்க நீங்கள். இப்போ எந்த சொத்தை விற்று செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளே 250 கோடி ரூபாய்க்கு இவ்வளவு சொத்துக்களை வாங்கி குவிச்சிங்க? அந்த பட்டியலை கொடுங்க. கட்சி துவங்கும் போது வெளிப்படைத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வைகோ வெளியிட்ட சொத்து பட்டியலை இப்போது வெளியிட தயாரா? நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வைத்திருந்த சொத்தில் சரிபாதியைத்தான் இப்போது வைத்திருக்கிறேன். இயக்கம் நடத்தியதால் இந்த சொத்துக்களை எல்லாம் விற்றிருக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய சொத்துக்கள் இவை தான். இப்போ ஒரு சொத்து பட்டியலை வெளியிட அவர் தயாரானா? நிச்சயமாக அவர் தயாரில்லை. அவருடைய பூர்வீக சொத்துக்கள் அவருடைய சொந்த மாவட்டமாக இருக்கிற தென்காசி, பழைய திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், சுற்று வட்டாரத்தை வச்சுக்கோங்க. அங்கே தானே சொத்து, பூர்வீக சொத்து. அவருடைய பூர்வீக சொத்து எப்படி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வரும்? செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு வைகோ துரோகி பட்டத்தை சுமத்தினார். நீங்கள் பதிலுக்கு அவர் மேலே வந்து இந்த மாதிரி சொத்து அதிகம் குவிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சுமக்கி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? நீங்கள் வந்து அவரு துரோகி பட்டம் சுமத்துறதும், நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதும், கட்சிக்குள்ளேருந்து துரோகம் பண்ணாங்கன்னு சொல்கிறதும், நீங்கள் பதிலுக்கு வந்து இவ்வளோ சொத்து எவ்வளோ எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறதும், இது என்ன மாதிரியான ஒரு மோட்டிவில் ஆரம்பிச்சிருக்கீங்க? எங்களுக்கு எந்த விதமான மோட்டிவும் இல்லை சார். அவர் துரோக பட்டத்தை அண்ணன் மல்லை சத்யா மீது சுமத்தினார். அவர் துரோகி அல்ல, அவர் தியாகி. அதற்காகத்தான் இத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கு அவர் பின்னால் நான் உட்பட நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் என்ன துரோகம் செய்தார்னு நீங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்லணும். நாங்கள் இவர் 250 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்கிறாருங்கிற செய்தியை ஆதாரப்பூர்வமாக சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டோம்.